தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை ஆழ்கடல் பகுதியில் எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துறை அனுமதியோடு தற்போது டெண்டர் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக விவரங்களோடு இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு சேதுராமன். சார் வணக்கம். மத்திய அரசு இந்த டெண்டர்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, இதனுடைய திட்டத்துடைய நோக்கம் என்ன, எந்தெந்த பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு? தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மத்திய எரிசக்தி இயக்குநரகம் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை செய்து அதற்கான ஏலங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதற்காக OALP என்று சொல்லக்கூடிய ஓபன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி என்கின்ற நடைமுறை என்பது இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு 10வது சுற்று ஏலம் என்பது இந்த மாதம் விடப்பட்டுள்ளது. அது ஜூலை 31 வரை அந்த ஏலம் நடைமுறையில் இருக்கு. இதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி படுகையாக சொல்லக்கூடியது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கடலோர பகுதியும் காவிரி படுகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 9வது டெண்டர்ல கன்னியாகுமரியினுடைய தென்முனை பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏலமிடப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா 10வது சுற்று ஏலம் என்பது இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுல 9990 சதுர கிலோமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லை வரை. இதன் மூலம் என்னன்னா அநேகமாக தமிழகத்தினுடைய எல்லா கடலோர மாவட்டங்களிலையும் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர பகுதி. இது கடல்வாழ் ஆதாரங்களோட வாழ்வாதாரமாக திறக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பற்றி இதுல தமிழக அரசு உடனடியாக இதுல ஆய்வு நடத்த வேண்டும். என்ன மாதிரியான கடல் பகுதிகளில் எண்ணெய் எடுப்பதனால எரிவாயு எடுப்பதனால இருக்கக்கூடிய துறப்பண பணிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், கடல் வளத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்யணும். இந்த நடைமுறையை DGH சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் மத்திய எரிசக்தி இயக்குநரகம் அறிவிச்சிருக்கு. இதை தமிழக அரசு இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தமிழகத்தினுடைய ஏற்கனவே நீங்க பல சுற்றுகளாக ஏலமிடப்பட்டதுல டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடலோர பகுதிகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கடலோர எல்லா மாவட்டங்களையும் அதற்கான அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். சில இடங்கள்ல ஆழ்கடல் பகுதியும் சில இடங்கள்ல அதிக ஆழ்கடல் பகுதிகளிலும் இந்த ஏலம் இடப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பகுதியில் நமக்கு இலங்கையோடு இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை, தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய சூழல்ல இத்தகைய அறிவிப்பு என்பது எத்தகைய பாதிப்புகள் ஏற்படுத்தணுன்றதை தமிழக அரசு உடனடியாக ஆய்வு நடத்தி வாழ்வாதாரங்களை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சேதுராமன்.